ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம செப்டம்பர் மாத பலன். இந்த மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதத்துல 2 முக்கியமான நிகழ்வுகள் 2 இல்ல 3 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, புதன் பெயர்ச்சி. அதுக்கு அடுத்ததா சூரியன் அவர் எப்பயுமே மாதம் மாறும்போது அவரு புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. இந்த செப்டம்பர் மாதம் பாதியில 17ஆம் தேதி அவர் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. மாத துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா, சுபிட்சக்காரன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில நீச பலத்தில இருக்கக்கூடிய சுக்கிரன், அ ஆட்சி பலத்துக்கு வரப்போறார். துலா ராசிக்கு வரப்போறார். ஸோ இதுவே காலபுருஷன் 7ஆம் வீடான துலா ராசியில சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்ல அமரப் போறாரு. இதுவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல யோகங்களும், சிறப்பான யோகங்கள குடுக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாரி சூரியன் கன்னி ராசியில புதனோடையும் சேரப் போறார். உச்சம் பெற்ற புதனோட சேரப் போறாரு. புதாதித்ய யோகம் உள்ள ஒரு அற்புதமான காலம். ஏற்கனவே இன்னொரு சுபகிரகமான முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன் அவர் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசியில பலம் பெற்று நிற்கிறாரு. ஸோ ஏனைய கிரகங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி, உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள குடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மிக பயனுள்ள காணொளியா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் பயன்படும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாத துவக்கமே ரொம்ப சிறப்பாவே இருக்கு. நல்ல யோக பலன்கள தரக்கூடிய காலமா இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதம் மட்டும் இல்ல, இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் 4 மாதங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுக்கான காரணத்தையும் நான் சொல்றேன் என்னன்னு. அதாவது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான், வியாழன் ஒரு தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் எங்க இருக்காருன்னா, ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடமான யோக ஸ்தானத்தில கடக ராசியில உச்ச பலம் பெற்று நிற்கிறாரு. உங்க ராசிநாதன் தொழில்காரகன் உச்சம் பெற்றது உங்களுக்கே நல்ல பலன். உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா நல்ல பலன குடுப்பாரு அப்படின்றது. அது மட்டும் இல்லாம ஜென்ம சனி, 7 சனியில இருந்துட்டு இருக்கிறோம். எனக்கு நல்ல சனி நல்ல நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படின்னு கேட்கிறது எனக்கு கேட்குது. அதாவது நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். விதிப்படி ஜென்ம சனி, ஜென்மத்தில சனி இருந்தா தொந்தரவு பண்ண தான் செய்யும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா விதி விலக்கையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஜோதிடத்தில விதிய வச்சு மட்டும் பலன் சொல்லக்கூடாது. விதி விலக்கையும் எடுத்து சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தான அதிபதி யாரு? சனி பகவான். மகர ராசி அதிபதியா வரக்கூடிய சனி தான் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதி. 12ஆம் இடம் விரயங்களையும், பயணங்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானத்து அதிபதி யாரு? சனி பகவான். 11, 12க்கு அதிபதியா அவர் ராசியில அமர்ந்திருக்கிறாருன்னா, ஆதாய பயணங்கள், வெளியிடங்கள் வர போக்குவரத்து, வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய மதம், மொழி சார்ந்தவங்களுடைய நட்புறவு, இது மூலியமாலாம் பல நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு. நீங்க குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை. நீங்க உங்க சொந்த இடத்த விட்டு நகர்ந்து வெளியிடங்கள தேடி ஓட, ஓட உங்களுக்கு வெற்றி இருக்கு. எல்லாருமே சொந்த ஊர விட்டு, சொந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்க பிசினஸ் விட்டு போக முடியாது அப்படின்ற லாஜிக் எனக்கும் புரியும் தான். ஆனா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, கூடுமான வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மீடியாலாம் ரொம்ப டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதனால உங்களுடைய அ தொழில் வாய்ப்புகள தொழில விரிவுபடுத்துறதுக்கு அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். டிஜிட்டலா உங்கள ப்ரமோட் பண்ணிக்கலாம். உலகளாவிய அளவுல உங்கள நீங்க கொண்டு போய் சேர்க்கலாம். நான் வேலை தான் பார்க்குறேன். நான் என்ன பண்றது அப்படின்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லபடியா தொழில் நீங்க வேலை பாருங்க. வேலையில உங்களுக்கு கண்டிப்பான முறையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, குருவுடைய பார்வை. உங்களுடைய ராசிக்கும், தொழிலுக்கும் அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடமான யோகஸ்தானத்திலிருந்து உச்ச பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு தன்னுடைய பார்வைய குடுத்துட்டு இருக்காரு. உங்க ராசிக்கு குடுக்குறாருன்னா, ராசியில இருக்கிற சனிக்கும் குடுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். சனி இங்க இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருந்த நிலையில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த வக்ர சனி தொந்தரவு பண்ணுன்னு ஏற்கனவே பயந்து போய் கிடப்பீங்க. நான் 7 சனி ஒரு பயம். அது போக வக்ர சனின்றது ஒரு பயம். இதெல்லாம் தயவு செய்து அந்த பயத்தெல்லாம் விட்டுருங்க. நிச்சயமா சனி உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாரு. இருந்தும் நான் நெறைய கஷ்டங்கள அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் என்னங்க காரணம் அப்டின்னா, உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் ஒரு காரணமா இருக்கலாம். உங்களோட தசாபுத்தி காரணமா இருக்கலாம். அதனால நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே கெட்டவன் சனி தான் சொல்லி நீங்க அவர் மேல பழி போட வேணாம். ஏன்னா சனி தொந்தரவு பண்ணல. அவரு சுபத்துவ தன்மையில தான் இருக்காரு. குருவோட பார்வையில குருவோட வீட்ல இருக்கிறாரு. ஸோ அவர் கண்டிப்பா கெட்டது செய்ய மாட்டாருன்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். அதோட இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள சொல்ல விரும்புறேன். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எடுத்துக்கிட்டோம்னா, முதல் நாள் சுக்கிரன் ஆட்சி ஆட்சி பலத்துக்கு வர்றாரு. கன்னி ராசியில நீசமாகி கிடந்த உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல நீசமாகி கிடந்த சுக்கிரன் அவருடைய சொந்த வீடான துலா ராசி 8ஆம் இடத்துக்கு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு ஆட்சி பலம் பெறுறாரு. ஸோ சுக்கிரன் உங்களுக்கு ராசி ஸ்தான அடிப்படையில் 8க்குரியவன் 3க்குரியவரா வந்தாலும் கூட 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி 3ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்து அதிபதியா வராரு. அதில 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறாரு. அப்போ உங்களுக்கு ஆயுள் பலம் தீர்க்கும். உங்களுடைய ஆரோக்கிய மேம்பாடு அடைய போகுது. கடன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருக்க சங்கடங்கள் தீரப்போகுது. நீண்ட நாள் நடந்துட்டு இருக்கக்கூடிய கோர்ட் வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அங்காளி, பங்காளி அண்ணன், தம்பி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா, அதுலலாம் நல்ல தீர்வு கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் சுக்கிரன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெறுறதுனால கிடைக்கக்கூடிய நற்பலன்கள்.
அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி மற்றும் தனகுடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய், அப்புறம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன். இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு கிடைக்கிறதுனால, அ உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலன், மண், நிலம் சார்ந்த விஷயங்கள் ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல முன்னேற்றங்கள குடுக்கக்கூடிய, ஒரு லாபத்த குடுக்கக்கூடிய அற்புதமான காலமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 3 கிரகங்களும் ராகுவும், செவ்வாயும், சுக்கிரனும் ஒரு முக்கோணத்தோட 3 புள்ளியில இணையறதுனால, திரிகோண தொடர்பு ஏற்படுறதுனால, இந்த 3ம் மருத்துவ கிரகங்களா இருக்கிறதுனால, இந்த மருத்துவம் சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடியவங்க, மருத்துவம் சார்ந்து மருந்து தயாரிக்கிறது, நர்சிங் எந்த துறையா வேணாலும் இருக்கலாம். அனைத்து விதமான மருத்துவ டெக்னாலஜி சார்ந்தவங்க, டாக்டர்ஸு எல்லாருக்குமே வந்து ஒரு அற்புதமான யோகா காலம். மருத்துவம் படிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதுக்காக இந்த நீட் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்குலாம் நீங்க எதிர்பார்த்த மாரி நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில இருக்கு. இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கு. எல்லா வகையிலுமே ரொம்ப சிறப்பா இருக்கு. குருவும் நல்லா இருக்காரு, சுக்கிரனும் நல்லா இருக்காரு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யோகஸ்தானத்தில உச்சம் பெற்று நிற்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குருவுக்கு 4ஆம் கேந்திரத்தில சுக்கிரனும், சுக்கிரனுக்கு 10ஆம் கேந்திரத்தில குருவும் அமர்றாங்க இல்லையா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, பொன் பொருள் சேர்க்கை, சுபகாரியங்களுக்கான நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனம், வீடு, மனை வாங்குறதுக்கான யோகம். சுக்கிரன் பலம் பெற்றாலே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இங்க உங்க ராசிநாதன் குருவோடையும் தொடர்புல ஏற்படுத்திக்கிறார் இல்லையா? அதனால கண்டிப்பா ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உள்ளூருக்குள்ள இல்லாம, உள்ளு அ என்ன சொல்லுவாங்க? அ குண்டு சட்டியில குதிரை ஓட்டாம, உங்களோட தொடர்புகள, உங்களுடைய வியாபார விஷயங்கள விரிவுபடுத்தி, வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு அப்படின்னு டெவலப் ஆகி போறதுக்கான வாய்ப்புகள, விஷயங்கள ஏற்படுத்திக்கங்க. அதன் மூலியமா தான் உங்களுக்கு பெரிய வெற்றியும் கிடைக்க போகுது அப்படின்றத நான் உறுதியா சொல்லிக்கிறேன். நிச்சயமா இந்த செப்டம்பர் மாதம் முழுமையா மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோக பலன்கள அள்ளி கொடுக்க போகுதுன்றது எந்த சந்தேகமும் வேணாம். மேலும் இந்த கோச்சார நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல யோக பலன குடுக்க தயாரா இருக்கு. அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துருக்கிறோம். அதாவது முக்கியமான காரணமா நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதாதித்ய யோகம் ஏற்பட போகுது. அப்புறம் குருவுக்கும் சுக்கிரனுக்குமான கேந்திர தொடர்பு ஏற்பட போகுது. வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமைப்பா இந்த மாதத்தில நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த குரு உச்சம், சுக்கிரன் ஆட்சி பலம் பெறாரு. இதுதான் இங்க வந்து ரொம்ப 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 நம்ம ஒரு சிறப்பான இந்த மாதம் துவங்குற முதல் நாள்லயே. ஸோ அதுதான் வந்து இங்க ஒரு சிறப்பு அம்சம். அதாவது சுக்கிரன் வந்து சுபிட்ச காரகன். மகாலட்சுமியோட அம்சம். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அதாவது சூனிய பலத்துக்கு போயிருக்கிறது வந்து, திரும்ப முழு பலத்தோட வந்து நிக்கிற மாரி வந்து நிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே வந்து 2 குருவும், சுக்கிர குருவும் சரி, அ அசு இவரு நம்ம வியாழ குருவும் சரி 2 பேருமே பலம் பெற்று இருக்கிறதுனால, அ எல்லாரோட மனதிலயும் அமைதியும், சாந்தமும் நிலவும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலியமா பொருளாதார உயர்வும் ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில இவ்வளோ நாள் நம்ம பல சிக்கல்கள, போராட்டங்கள பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். விலைவாசி நாளுக்கு நாள் விலைவாசி உயர்வு. பல பிரச்சனைகள் இருக்கு. அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான போராட்டம், பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தணிவடையறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாள் துவக்கம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து இந்த அரசுக்கும் மக்களுக்குமான போராட்டம் அப்படின்றது வந்து இந்த மாதம் கொஞ்சம் தொடர தான் செய்யும். சூரியன், சனியோடைய சமசப்தம பார்வை நம்ம நம்ம ராசி பலன்ல பார்க்கும்போது, ராசிகளுக்கான பலன் பார்க்கும்போது நம்ம அத சொல்லியிருந்தோம். சனி, சூரியன் தொடர்பு இருக்கிறதுனால, தந்தை, மகன் பிரச்சனை, தலைமை அதிகாரிக்கும் உங்களுக்குமான பிரச்சனை. நீங்க தான் தலைமை அதிகாரி இருக்குன்னா, உங்களுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து அரசாங்கம்ன்னு பார்க்கும்போது, அரசுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை அப்படின்றது இருக்கும். ஆனா, இதுலலாம் 2 பேத்துக்குமே சுமூகமான தீர்வு கிடைக்கும்ன்றது தான் அந்த கோச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி கோச்சார பலன் அப்படின்றது வந்து ராசிய அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. ராசிய தீர்மானிக்கிறது சந்திரன். மனோகாரகன் சந்திரன். அப்ப மனசுல நம்ம எத பதிய வைக்கிறோமோ, அதன் அடிப்படையில தான் வந்து நமக்கான யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள நீங்க முழுமையா நாங்க இல்லாத எதையும் சொல்லல. கோச்சாரப்படி ராசிக்கு இங்க இந்த கிரகம் இருந்தா இந்த பலன குடுக்கும். இந்த கிரகம் உச்சம் பெற்றால் இந்த பலன் குடுக்கும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இவர் இருந்தா இந்த பலன குடுப்பாங்க. அப்படின்ற ஜோதிட விதிகளின் அடிப்படையில, கோச்சார அடிப்படையில உங்களுக்கான பலன்கள குடுத்துருக்கோம். இத நீங்க அப்படியே எடுத்துக்கணும். நம்பிக்கையா எடுத்துக்கிட்டு, அத மனசுல பதிய வச்சுக்கிட்டு, இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்பி, நீங்க வந்து செயல்பட ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுக்கு முழுமையான வெற்றிய கோச்சார கிரகங்கள் குடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இது மட்டும் போதுமா? கோச்சார பலன் பார்த்துட்டா மட்டும் போதுமா? அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஜோதிடம் சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நமக்கு எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, விதி, மதி, கதி அப்படின்ற அடிப்படையில குடுத்துருக்காங்க. அதாவது விதி அப்படின்றது நம்மளுடைய சுய ஜாதகம், லக்னம். லக்னத்தின் அடிப்படையில லக்னத்துக்கு ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, அ ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள்லாம் என்ன நிலையில இருக்காங்க, அ பிளஸ் நமக்கு நடப்பு நேரம், தசாபுத்தி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பலன். அதுக்கு அடுத்ததா மதி.
சந்திரன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? கோச்சாரம் அடிப்படையா. அதான் வந்து மதியின் அடிப்படையில. அது போக உங்களுடைய ஜாதகத்தில உங்க ராசிக்கு சந்திரன் உங்க ராசின்றது சந்திரன். சந்திரன் எங்க இருக்கிறாரோ, அவர சுத்தி ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு வச்சு சொல்லக்கூடிய பலன். அதுபோக கதி. கதின்றது வந்து சூரியனை அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. உங்களுடைய ஜாதகத்தில சூரியன் எங்க இருக்கிறாரு, அவர சுத்தி கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த 3 விஷயத்தையும் எடுத்து தான் உங்களுக்கான துல்லியமான, சரியான பலன குடுக்க முடியும். இப்ப நம்ம இந்த காணொளியில பார்த்திருக்கிறது ராசி அடிப்படையிலான பலன். அதுபடி பார்த்தாச்சு. எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முழுமையான டீட்டெயில் தெரிஞ்சுக்க விரும்புறவங்க, அடுத்து ஃபர்தரா முக்கியமான ஸ்டெப் எடுக்கணும். நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா? நடக்காதா? இது செய்யலாமா? கூடாதா? இதெல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில நிச்சயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.